வணக்கம். இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 12. என்ன எழில் இப்படி கேட்குற? கல்யாணம் முடிஞ்சா அன்னைக்கு ராத்திரி என்ன சடங்கு வைப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா என்று மீனாட்சி கேட்க, அதன் பொருள் புரிந்த எழில் விரைத்து நின்றாள். அத்தை, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? விஷ்ணு அத்தா நேத்து வர ரூபா தான் தனக்கு வரப்போற பொண்டாட்டின்னு எத்தனை கனவோட இருந்திருப்பாங்க. அவங்க எல்லா கனவையும் உடைச்சு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கேன். இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண யோசிக்கலாமா? அத்தா மனசு என்ன பாடுபடும் என்று எழில் பொரிந்து தள்ள, பேச்சியம்மாளும் மீனாட்சியும் திகைத்து விழித்தனர். பின் பேச்சியம்மாள் ஏதோ சொல்ல வாயெடுக்க மீனாட்சி அவரை தடுத்து நிறுத்தி, அம்மா விடுங்க, எழில் சொல்றதும் நியாயம்தான். கல்யாணத்தை தான் அவசர அவசரமா முடிச்சிட்டோம். எழிலுக்கு இதுவே எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அதுக்குள்ள அவ கையில பால் சொம்ப கொடுத்து அனுப்புனா அவளுக்கு நம்ம மேல வெறுப்பு தான் வரும். இப்ப என்ன அவசரம்? கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் மனசு மாறட்டும். விஷ்ணுவும் ரூபா நினப்புல இருந்து வெளிவரட்டும் என்று மீனாட்சி கூற, பேச்சியம்மாள் இடைமறித்தாள். என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? இந்த மாதிரி சடங்கெல்லாம் தள்ளி போட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது முறையும் இல்லை என்று சொல்ல, என்னம்மா சம்பிரதாயம் முறை? எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். நம்ம பிள்ளைக சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம் என்று முடிவாக சொல்ல, ஸ்வீட் அத்தை, அத்தைனா அத்தை தான் என்று எழில் மீனாட்சியின் கன்னங்களை செல்லமாக கிள்ளிவிட்டு தன் அறை நோக்கி துள்ளி ஓடினாள். பாருங்கம்மா, எவ்வளோ சந்தோஷமா ஓடுறா. அவ முகத்துல என்னைக்குமே இந்த சந்தோஷம் இருக்கணும் என்று மீனாட்சி சொல்ல, சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ போ. அந்தந்த சடங்கு அந்தந்த நேரத்தில் நடத்துறது தான் நம்ம வழக்கம். நான் சொன்னேன்னா எங்கே கேட்க போறீங்க என்று பேச்சியம்மாள் அங்கிருந்து செல்ல, விஷ்ணு தன் தாய் அருகில் வந்திருந்தான். என்னம்மா, பாட்டி ஏதோ புலம்பிட்டே போறாங்க என்று அவன் யதார்த்தமாக கேட்க, ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு நைட் சாந்தி முகூர்த்தம் ஏன் வைக்கலன்னு சத்தம் போட்டு போறாங்க. நான் கூட அதுக்கான ஏற்பாடெல்லாம் முதல்ல பண்ணியிருந்தேன். அப்புறம் எழில் தான் சத்தம் போட்டா. விஷ்ணு தனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அதுக்குள்ள இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணலாமான்னு உனக்காக கவலைப்பட்டு பேசினா என்று மீனாட்சி சொல்ல, விஷ்ணு எங்கோ வெறித்து கொண்டிருந்தான். பின் மகனின் அமைதி வேதனையை கொடுக்க அவன் அருகில் சென்று அமர்ந்து மீனாட்சி பேசத் தொடங்கினார். விஷ்ணு, உன் மனசுல என்னென்ன ஆசை இருந்துச்சோ எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீ எழில் கழுத்துல தாலி கட்டிட்ட. நல்லதோ கெட்டதோ, உனக்கு இனிமே அவ தான் எல்லாமே. அதனால எழிலை இனிமே சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று மீனாட்சி அறிவுரை கூற, விஷ்ணுவும் பொறுமையாக கேட்டுக்கொண்டான். மறுநாள் சக்திவேல் வேலை இருப்பதாக ஊருக்கு கிளம்பிவிட்டார். பேச்சியம்மாள் மட்டும் இன்னும் 1 வாரம் இருப்பதாக மீனாட்சியின் வேண்டுகோளுக்கிணங்கி ஒத்துக்கொண்டார். எழில் குளித்து முடித்து சுடிதார் அணிந்து வந்தாள். பேச்சியம்மாளும் மீனாட்சியும் ஏதோ பேசிக்கொண்டிருக்க, ஹாய் லேடிஸ், என்ன அம்மாவும் மகளும் என்ன ரகசியம் பேசுறீங்க என்று உற்சாகமாக கூற, காலையிலே தன் பேத்தியிடம் வம்பிழுக்க நினைத்த பேச்சியம்மாளும், ம் எனக்கு கொள்ளு பேரனோ இல்லை கொள்ளு பேத்தியோ பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் என்று கூற, நொடிப்பொழுதில் முகம் மாறிய எழில், ஏ கிழவி, நீ பேசாம எங்க அப்பாவோட ஊருக்கு போயிருக்கலாம் என்று சீர, நான் ஏன்ட்டு இங்கேருந்து போனோம், இது என் பேர வீடு, நீ நேத்து வந்த மருமக, என்ன அதிகாரம் பண்றியா என்று அதட்ட, இவர்களின் சண்டைக்குள் மீனாட்சி குறுக்கே வந்து, போதும் போதும் என்று சொல்ல, அத்தை, அப்பத்தாவை அப்படியே உத்து பாருங்க, மர்ம தேசத்துல வர்ற கிளவி மாதிரியே இல்லை என்று திகளுடன் கூற, அடி செருப்பால என்ன பார்த்தா சுருட்டு பிடிக்கிறவ மாதிரியா இருக்கு என்று எழிலை அடிப்பது போல் விரட்ட போக, எழில் தன் அத்தையின் பின் ஒளிந்து கொண்டு, இருக்கலாம், யாரு கண்டா, அப்பப்ப எங்க வீட்டில் புகை வாசனை வரும் என்று சொல்ல, இருடி கழுத, இந்தா வரேன் என்று அவளை பேச்சியம்மாள் விரட்டப் போக எழிலும் ஓட, எழில் யார் மீதோ மோதி நிற்க விஷ்ணு அங்கு நின்றான். அவன் மீது மோதியதில் எழில் கீழே விழப்போக விஷ்ணு அவளை விழாமல் தாங்கி பிடித்து நிறுத்தினான். அவனின் தொடுகையில் கூசியவள் பதறிப்போய் அவனை விட்டு விலகி நின்றாள். சாரி என்று மட்டும் அவன் முகத்தை பார்த்து கூற, அவன் அவளையே ஊடுருவி பார்த்தான். இனிமே ஹெல்மெட் போட்டு ஓடு, ஒவ்வொரு தடவையும் நானே காப்பாற்ற முடியாதுல என்று விஷ்ணு சொல்ல, அவள் இதோடு பலமுறை அவன் மீது மோதிவிட்டாள் என்பதை மறைமுகமாக சொல்கிறான் என்பது புரிய, மொத்த கோபமும் தன் அப்பத்தாவின் மீது திரும்பியது. இந்த பாட்டி மட்டும் விரட்டாம இருந்திருந்தா அவனின் இந்த குத்தல் பேச்சை தவிர்த்திருக்கலாம் என்று எண்ணியவள் அவன் கண்முன் நிற்க பிடிக்காமல் தன் அறைக்கு ஓடிச் சென்றாள். பின் 1/4 மணி நேரத்தில் தன் கோச்சிங் கிளாஸ்க்கு தயாராகி வந்தாள். அத்தை, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? நான் கிளாஸுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்ல, எல்லாம் ரெடி எழில். எழில், விஷ்ணுவை மட்டும் போய் சாப்பிட கூப்பிட்டுறியா
என்று மீனாட்சி கேட்க எழிலுக்கு தான் சங்கடமாக இருந்தது. வேணாத்த, நீங்களே கூப்பிடுங்களேன் என்று தயக்கத்துடன் சொல்ல, ஏய், அவன் இப்போ உன் புருஷன் எழில், சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றவுடன் தான் எழிலுக்கு தன் கழுத்தில் புதிதாக ஏறிய தாலியின் நினைவே வந்தது. ப்ளீஸ் எழில் என்று மீனாட்சி சொல்ல வேறு வழியில்லாமல் மாடி நோக்கி ஏறினாள். எழில் அந்த வீட்டில் எல்லா இடத்திற்கு சென்றிருந்தாலும் அவன் அறைக்கு இதுவரை சென்றதில்லை. தயக்கத்துடன் அந்த அறையை எட்டியவள் 2 தடவை கதவை தட்ட, கமன் என்று விஷ்ணுவின் குரல் கேட்டது. எழிலும் கதவை திறந்து உள்ளே சென்றாள். அந்த பெரிய விஸ்தாரமான பெட்ரூமுக்குள் பெரிய டிவி, சிறிய ஃப்ரிட்ஜ், சோஃபா என்று 5 நட்சத்திர ஹோட்டல் டீலக்ஸ் ரூம் ரேஞ்சுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது. சரவுண்ட் சிஸ்டத்தில் ஏதோ ஆங்கில பாட்டு துள்ளல் இசையுடன் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் விஷ்ணுவை மட்டும் அந்த அறையில் காணவில்லை. அவள் புரியாமல் திகைக்க, ஹாய் எழில் என்று விஷ்ணு ஈர உடலுடன் டவலை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு தலையில் சொட்ட சொட்ட ஈரத்துடன் அவள் எதிரில் வந்து நிற்க, அவனை அந்த கோலத்தில் பார்த்த எழிலுக்கு கூச்சம் தின்றது. சாரி, நீங்க குளிச்சிட்டு இருந்தது தெரியாது என்று திக்கி திக்கி சொன்னவள் அந்த அறையின் வாசலை அவனை கடந்து எப்படி எட்டுவது என்று யோசித்தாள். தவறியும் அவன் மீது பார்வையை செலுத்தக்கூடாது என்று மற்ற இடங்களில் பார்வையை நிறுத்தி வைத்தாள். என்ன எழில், என்ன விஷயம் என்று அவன் எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் முன் நிற்க, அத்தை சாப்பிட வர சொன்னாங்க என்று அவள் அங்கிருந்த டெட்டி பேரை பார்த்து பேச, சாரி எழில், டெட்டி இப்ப எதுவும் சாப்பிடாது என்று அவன் குறும்புடன் சொல்ல, டெடி மீதிருந்த பார்வையை அவள் அவன் மீது வெடுக்கென்று கொண்டு செல்ல, அவன் அவளையே பார்த்து கொண்டு மென் புன்னகையை பூக்க, அவன் பார்வையில் நாணத்தில் சிவந்தவள் பார்வையை சற்று தாழ்த்த, அங்கு அவனின் 6 அடுக்கு உடற்கட்டு இம்சிக்க, இனியும் தாங்காது என்று எண்ணியவள் அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க என்று சொல்லி முடித்து நில்லாமல் ஓடிச் சென்றாள். அந்த அறையை விட்டு வெளியில் வந்த பின்தான் எழிலால் நிம்மதியாக மூச்சே விட முடிந்தது. அப்பா, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் முன்னாடி அப்படியே நிக்கிறத பாரு. இனிமே இந்த அத்தை சொன்னாலும் கிளவி சொன்னாலும் அந்த ரூமுக்கே போகக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டாள். பின் தனக்கு தேவையான புத்தகங்களை பையில் அடுக்கிக் கொண்டு டேபிளில் காலை உணவு உண்ண அமர்ந்தாள். பின் அடுப்படியில் இருந்து வெளிவந்த மீனாட்சி, என்ன இல்லு, விஷ்ணு கூப்பிட்டியா என்று கேட்க, சொல்லிட்டேன் அத்தை. அத்தை லேட் ஆகுது, இட்லியை வைங்க என்று தன் அத்தையை அதட்ட அதுவரை நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பேச்சியம்மாள் ஆரம்பித்தாள். ஏண்டி, உன் புருஷன் வர்ற வரைக்கும் காத்திருக்க உனக்கு பொறுமை இல்லையா? உன் மாமியாரை இந்த விரட்டு விரட்டுற. இதே இது நீ வேற வீட்டில் போய் இப்படி ஆடிட்டு இருந்தீன்னா உன் மாமியார் உன் முதுகுல 2 குத்து குத்தி இருப்பா என்று சொல்ல, ஏ கிழவி, எனக்கும் எங்க அத்தைக்கும் 1000 இருக்கும். அதுக்காக எங்களுக்குள்ள மாமியார் மருமக சண்டையை மூட்டி விட பாக்குறியா? அத்தை, முதல்ல பாட்டியை ஊருக்கு அனுப்பிடுங்க, பாட்டி தொல்லை தாங்க முடியல என்று எழில் சடைக்க, எதுக்கு எதுக்கு பாட்டியை ஊருக்கு அனுப்பணும் என்று விஷ்ணு கேட்டுக்கொண்டே எழில் எதிரில் அமர, மீனாட்சி உடனே 2 பேருக்கும் வேற வேலை இல்லடா என்று தன் மகனுக்கு உணவு பரிமாறினாள். ஆக்சுவலா பாட்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இங்கே இருங்க என்று விஷ்ணு சொல்ல பேச்சியம்மாள் பூரித்து போனார். அப்படி சொல்லடா என் பேராண்டி, இனி இங்கிருந்து என்னை அசைக்க முடியுமா என்று பெருமையுடன் எழிலிடம் கை காட்டி சொல்ல, விஷ்ணுவுக்கும் மீனாட்சிக்கும் அந்த முதியவரின் குழந்தை போன்ற செயலில் சிரிப்புதான் வந்தது. எழில் மட்டும் முதட்டை பிதுக்கிவிட்டு உண்டு முடித்தாள். பின் எழில் தனது வகுப்புக்கு செல்ல ஸ்கூட்டி சாவியை தேட, என்ன எழில், என்ன தேடுற என்று மீனாட்சி அவள் தவிப்பை பார்த்து கேட்க, என் ஸ்கூட்டி சாவியத்தை இங்கேதான் அன்னைக்கு தொங்க விட்டுருந்தேன் என்று சொல்ல, எழில், நான் தான் நம்ம கணக்கு பிள்ளைய பலசரக்கு சாமான் வாங்குறதுக்காக உன் வண்டியை கொடுத்து அனுப்புனேன். அவர் வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு. சாரி எழில், உன்கிட்ட கேட்காம கொடுத்தது என் தப்பு தான் என்று சொல்ல, இல்லை பரவாயில்லத்த, நான் அப்படியே ஆட்டோவில் போயிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப போக, எழில் நில்லு, விஷ்ணு உன்னை கார்ல இறக்கி விட்டுருவான் எழில் என்று மீனாட்சி சொல்ல, இல்லத்த வேண்டாம், விஷ்ணு எது கஷ்டப்படுத்தணும் என்று எழில் மறுக்க, விஷ்ணுவும் அதே நேரம் தயாராகி வந்திருந்தான். எழில் தயாராகி நிற்பதை பார்த்த விஷ்ணு, என்ன எழில், ரெடி ஆயிட்டியா? வா, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் என்றான். எழில் தயங்கி நிற்க, என்ன கோச்சிங் கிளாஸ் தானே, எனக்கு போற வழிதான், வா, நான் கார்ல வெயிட் பண்றேன் என்று அவன் முடிவாக சொல்லிவிட்டு செல்ல, எழிலும் வேறு வழியில்லாமல் செல்ல போக, அதே நேரம் கணக்கு பிள்ளையும் உள்ளே நுழைந்து மீனாட்சியிடம், அம்மா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கூட்டியை நம்ம ஃபேக்டரி ஷெட்ல பத்திரமா நிப்பாட்டிட்டேன், இந்தாங்க சாவி என்று சொல்லிவிட்டு செல்ல, மீனாட்சி தவிப்புடன் எழிலை பார்க்க, எழில் மீனாட்சியை நெருங்கி, அத்தை உண்மையை சொல்லுங்க, இது மாதிரி எல்லாம் உங்களால யோசிக்க முடியாது, இந்த மாதிரி மட்டமான ஐடியாலாம் கிழவிக்கு தான் தோணும், இது கிளவி ஐடியா தானே என்று அரட்டி கேட்க, மீனாட்சியும் முகத்தை பாவம் போல் வைத்துக்கொண்டு ஆம் என்று தலையாட்ட,
எங்க அந்த கிழவி என்று எழில் தேட, அதே நேரம் விஷ்ணுவின் ஹார்ன் ஒலி அவளை அழைக்க, இருக்கட்டும் அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் அந்த கிழவிய என்று கூறியவள் காரை நோக்கி நடந்தாள். நன்றி நேயர்களே, இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.